வணக்கம், நான் உங்கள் நிஷா, ஃபவுண்டர் ஆஃப் நாட் கோச்சிங் அண்ட் மென்டரிங் அண்ட் ஐம் அ டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கோச். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லப்போனால் உங்களோட வாழ்க்கை முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி என்னோட கோச்சிங் மூலிமா உங்களுடைய கனவுகளையும் உங்களோட லட்சியங்களையும் அடையிறதுக்கு என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை என்னோட சர்வீஸ் மூலிமா நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதை உங்ககிட்ட சொல்லும்போது என்னோட வாழ்க்கையில் நான் எப்படி இந்த கோச்சிங்குள்ளே வந்தேன் அண்ட் எனக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது இது எல்லாத்தையும் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காகவே சின்ன வயசுலேருந்து எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் கனவு. ஆனால் விதிவசத்தாலேயோ என்னவோ தெரியல, ஐ எண்டட் அப் இன் இன்ஜினியரிங். ஸோ ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக வெளியே வரும்போது ஐ ஹேட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். எனக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் நான் என்னவா இருக்கேன், என்னுடைய பலம் என்ன, என்னோட பலவீனம் என்ன, எனக்கு என்ன வரும், எனக்கு என்ன வராது, நான் ஒருத்தரோட இருக்கேன்னா அவங்க என்னை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அடுத்தவங்களுக்கு என்னால் என்ன மாதிரியான உணர்வுகளை கொடுக்க முடியுது என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு, இப்படிப்பட்ட எந்த ஒரு விதமான நாலேஜுமே இல்லாத ஒரு சாதாரண ஒரு 18 வயசு பொண்ணாக தான் வந்து அப்போவும் தெரிஞ்சேன். பட் மை ஏஜ் வாஸ் 21 அட் தட் டைம். அண்ட் எனக்கு கெரியரை பற்றின ஒரு பயம் அப்போ இருந்ததா அப்படின்னா இல்லை. அண்ட் ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் நான் என்னவா போய் உட்கார போகிறேன், என்னவா ஆக போகிறேன் வாழ்க்கையில் அப்படின்ற தேடல் வந்து இன்னமும் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் அது எனக்கு அந்த ஸ்டேஜில் ஒரு பயமாக வந்து மாறலை. அண்ட் போக போக ஒரு 2 years 3 years இப்படியே தான் போச்சு. அண்ட் ஐ வாஸ் ட்ரைங் டு ஃபிட் மை செல்ஃப் இன் டு வேரியஸ் கெரியர்ஸ். இதுவாக இருக்குமோ, நமக்கானது இதுவாக இருக்குமோ அப்படிங்கிற தேடலில் ஒரு ஐஏஎஸ் படிக்கலாமா, இல்லை ஐபிஎஸ் படிக்கலாமா, இல்லை பேசாமல் வந்து எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஐடியில் இல்லை கார்ப்பரேட்டில் எங்கேயாவது பிளேஸ் ஆகி வேலைக்கு போயிடலாமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் வேறெவர் ஐ கோ எனக்கு அந்த ஒரு இன்னர் பீஸ், ஒரு இன்னர் அலைன்மெண்ட், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வரவே இல்லை. அண்ட் ஃபைனலி சரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2 years வந்து ஐ ஸ்பெண்ட். அண்ட் தென் ஐ ரியலைஸ்ட் ஐ வாஸ் ஃபீலிங் லைக் ஐ வாஸ் இன் அ ப்ரிசன். அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா லைக் நம்மளுடைய எண்ணங்களாகட்டும், நம்மளுடைய மனதாகட்டும், நம்மளை சுற்றி இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல், அந்த பீப்புள் எல்லாமே நம்மளோட அலைன்மெண்ட்டில் இல்லை, நம்மளோட வேல்யூஸோட அது மேட்ச் ஆகலை. அப்படிங்கிறப்போ நம்மளே ஷ்ரிங்க் பண்ணிக்கிற ஒரு ஃபீல் வரும். மனதளவில், எண்ணத்தளவில் நான் ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி, கான்ட்ராக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ இந்த ஃபீல் அகெயின் இட் சஸ்டைன் ஃபார் couple of years. And then many life transition happened. அந்த 2 yearsல கொரோனா வந்தது, எனக்கு மேரேஜ் ஆச்சு, then I had a baby. And அந்த postpartum டைமில் this depression was very huge. postpartum depression usually பொண்ணுங்களுக்கு எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். And also my career ஓட ஃபியர் வந்து அந்த இடத்துல ஸ்டக்கின் ஆகி எனக்கு டபுள் த டைம் ஐ ஃபெல்ட் வெரி கான்ட்ராக்டட் அண்ட் ஷ்ரிங்க்ட் இன் மை லைஃப். அண்ட் தோ ஐ ஹேட் அ சப்போர்ட்டிவ் பார்ட்னர், வீட்டில் அம்மா அப்பா எல்லாரும் இருந்தாலும் ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாஸ் நெவர் வேல்யூட், சீன் ஆர் ஹர்ட். மை பெயின் வாஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட் பை மை செல்ஃப். எனக்கு அதை எப்படி ப்ராப்பராக டெலிவர் பண்ணணும், எப்படி என்னோட தாட்ஸை, என்னோட பெயினை வந்து நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பிகாஸ் நான் என்னை சுற்றி இருக்கவங்கள கை காமிக்க நான் விரும்பலை. ஐ ஷோட் my finger towards me because I didn't know how to express, because I was not connected with myself. That's what I realized. எனக்கே என்னோட ஒரு கனெக்ஷன், இன்னர் கனெக்ஷன் இல்லை அப்படிங்கிறத அந்த பாயிண்டில் நான் உணர்ந்தேன். ஸோ அந்த இன்னர் கனெக்ஷன் இல்லைன்னு தெரிஞ்சது உடனே நான் பண்ண ஒரு விஷயம் இல்லை ஆக்சிடென்டலாக நடந்ததா இல்லை வந்து பிளஸ்ஸிங்ஸா அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஐ see that as a blessing. என்ன அப்படின்னா எனக்கு அம்மா வந்து ஒரு புக்கு கொடுத்தாங்க. லைக் ஐ வாஸ் நாட் ஃபாண்ட் ஆஃப் புக்ஸ். எனக்கு புக்ஸ் படிக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வமே இருக்காது. எவ்வளோ நாள் அது டேபிள் மேலே இருந்தாலும் ஒரு நாள் கூட அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்க மாட்டேன். அப்படி ஒரு பர்சன்னா ஐ ஸ்டார்டட் டு ரீட் தட் புக். அண்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் லைஃபுக்கு எனக்கு தேவையான எல்லா பதிலும் அந்த புக்கில் அந்த ஆத்தர் சொல்லியிருந்ததா எனக்கு அந்த லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் ஏற்பட்டது. எனக்கு அந்த பதில் எல்லாமே அதில் இருந்தது. அண்ட் சீரியஸ்லி ஒரு 3-4 புக் வந்து தொடர்ந்து நான் வந்து படித்தேன். தட் வாஸ் அ லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் ஃபார் மீ. எனக்கு ஒரு என்னோட பெயினை அந்த ஆத்தர் கேட்டு அதுக்கு ஒரு பதில் கொடுத்த மாதிரி எனக்கு அதில் ஃபீல் ஆச்சு. ஸோ அண்ட் தென் அட் தட் பாயிண்ட் ஐ ஸ்டார்டட் டு எக்ஸ்ப்ரெஸ் மை செல்ஃப். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட இன்னர் கனெக்ஷன் வந்ததை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அண்ட் தென் கிராஜுவலி இன் 6 months ஆஃப் டைம் ஐ chose what I want to become. பிகாஸ் அந்த புக்கில் சூசன் ஜெஃபருங்கிற ஆத்தர் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க,
நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் வரலன்னு தெரிஞ்சிட்டிங்களோ அதுவே உங்களை பற்றின ஒரு பெரிய நாலேஜ்னு சொல்லியிருப்பாங்க. வென் ஐ லுக் பேக் அண்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் மை கெரியர், எனக்கு என்னெல்லாம் வராதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு என்னெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கலங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் தட் கேவ் மீ கரேஜ் டு சூஸ் வாட் ஐ வாண்ட். ஸோ எனக்கு எது சின்ன வயசுலேருந்து இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்குன்னா, ஒரு ஸ்டேஜ், ஒரு ஆடியன்ஸ் அண்ட் மைக் அண்ட் நான் பேசுகிறது, இன்னொருத்தர் பேசுகிறத பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ஸோ தேட் வாஸ் த ஸ்பார்க் which I got at that time. நானும் அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் ஆகணும் அப்படிங்கிற ஸ்பார்க் இருந்தது. பட் ஐ டோன்ட் நோ, நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆக போகிறேனா, இல்லை ஒரு கோச் ஆக போகிறேனா, இல்லை ட்ரைனர் ஆக போகிறேனா, ஐ டென்ட் டிசைட் அட் தட் டைம். ஆனால் வீட்டில் நான் வந்து ஸ்ட்ராங்காக சொன்னேன், ஐ டோன்ட் வாண்ட் CA, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன். அது வரைக்கும் சூஸ் பண்ண தயக்கம். ஏன்னா வீட்டில் நான் நோன்னு சொன்னேன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க, தென் வாட் நெக்ஸ்ட், அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. பட் நவ் ஐ ஹேவ் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா, ஐ ஹேவ் மை செல்ஃப், என்னோட இன்னொரு நாலேஜ் எனக்கு இருந்தது. ஐ வாஸ் வெரி ஷுர் தட் ஐ வில் டூ சம்திங் டுவர்ட்ஸ் திஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க் இருந்தது. தென் லைக் அ பிளெஸ்ஸிங் திஸ் கோச்சிங் கேம் இன் டு மை லைஃப். எனக்கு கோச்சிங்ன்ற ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அண்ட் ஆல் ஆஃப் சடன் அ கால் கேம் அண்ட் தட் கனெக்டட் மீ வித் அ ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் விச் இஸ் லீடர்ஷிப் அண்ட் கோச்சிங் platform. So they trained me as an ICF trained coach and they gave me certification, and after that I took a certification, a license from UK corporate called Susan Jeffer, and as a India's first feel the fear and do it anyway instructor. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் என்னோடய லைஃப்பில் நான் என்னைக்கு தயாரானனோ அன்றைக்கி தான் நடந்தது. ஸோ அது வரைக்கும் ஐ வென்ட் த்ரூ லாட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஐ வென்ட் த்ரூ லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ இதை தான் நான் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இல்லை வந்து இந்த மாற்றம்ங்கிற வார்த்தை, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிற வார்த்தையை தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சேன். பிகாஸ் லைஃப் வில் பி லைக் அ டிஃப்ரெண்ட் லேயர், ஒரு லேயரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அன்வராப் ஆகிட்டே போகும். ஹவு வி ஆர் மேக்கிங் ஆர் செல்ஸ் ரெடி அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம இன்றைக்கி இருந்த மாதிரியே இன்னும் ஒரு மாதம் கழித்து இருக்கக்கூடாது. ஸோ 1% சேஞ்ச் எவ்ரிடே வி ஹாவ் டு have. So that transformation I thought I can bring in everyone's life. அந்த ஒரு மாற்றத்தை நம்மளுடைய இலக்கை அடையிறதுக்கு அந்த டே டு டே டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதை கொடுக்கக்கூடிய, அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக நான் இருக்கணும். நான் எப்படி லைஃப்பில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, என்னையவே கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களில் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ மேபி எனக்கு 25 வயசில் நடந்த இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இஃப் இட் ஹேஸ் ஹேப்பன்ட் ஏர்லியர் in 16 or 17, இன்னுமே வந்து கெரியரில் ஒரு 10 steps அஹெடாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ தென் வை நாட் ஸ்டூடெண்ட்ஸும் அதை தெரிஞ்சுக்கலாம். ஈவன் காலேஜ் டைம்லேயே கெட் transformed, understand, align yourselves with your inner values. அப்போ அந்த inner valuesோட எந்த ஜாப் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ, there you will get job satisfaction. So that is your passion இல்லையா? ஸோ அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் தென் when coming to organization side, கம்பெனியோட கோர் வேல்யூஸோட அலைன் ஆகிட்டாங்க அப்படின்னா தென் கம்பெனியோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ ஐ ஹெல்ப் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் டு bridge that gap. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் வந்தேன். ஆக்சுவலி 2005 இல்லை 2006 அந்த மாதிரி பீரியடில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் கோச்சிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து புதுசாக நம்மளுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் கேள்விப்பட்டிருப்போம். பட் வென் இட் கம்ஸ் டு கோச்சிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே முக்கால்வாசி பேர்த்துக்கு தெரியாமல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா கோச்சிங் வாஸ் ஃபோக்கஸ்ட் ஒன்லி ஆன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். இப்போ கம்பெனியோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் லெவல் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா ஓகே, கோச்சிங் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி விஷயமா இருந்தது. அண்ட் தென் லேட்டர் ஆஃப்டர் ஒரு 5 years down the line அது எப்படி வந்ததுன்னா ஓகே, why not மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கோச்சிங் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்தது. அண்ட் தென் நவ் ஆஸ் கோச்சஸ் we are trying to democratize coaching. கோச்சிங் அப்படிங்கிறது வந்து ஈவன் ஃபார் அ காமனர், ஈவன் I would say who is a human can take coaching. நீங்கள் மனிதனாக இருக்கீங்க அப்படின்னாலே தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கோச்சிங். பிகாஸ் இதை ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும் இல்லை வந்து கார்பரேட்டில் இருக்க ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆகட்டும், த ஸ்ட்ரகிள், த இன்னர் ஸ்ட்ரகிள் விச் தே ஆர் ஃபேஸிங் இஸ் காமன். அண்ட் ஈவன் அ ஹவுஸ் ஒய்ஃப் ஹேஸ் டு நோ த பர்பஸ் ஆஃப் லைஃப். அவங்க ஏன் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்து
எல்லாத்துக்குமே அவசியம் தான். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்க்கு தேவை, ஒரு நார்மல் பீப்புளுக்கு தேவை இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லிட முடியாது இல்லையா. ஸோ த்ரூ கோச்சிங் வி ப்ரொவைட் மைண்ட்ஃபுல்னஸ் ஸ்பேஸ். அந்த ஒரு 45 minutes ஒரு 1 hour வந்து இட்ஸ் a completely transformational space where as a coach I will be listening to you passionately. ஒரு interruption இல்லாமல் complete active listening வந்து இருக்கும். So by providing that I will be asking you thought provoking questions through which you can get deeper into yourself. உங்களோட இன்னர் ஃபோக்கஸை அதிகப்படுத்துறது மூலயமா வாழ்க்கையில் இருக்க எல்லா சேலஞ்சஸையும் டேக்கிள் பண்ணி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஐடியாஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் அது உங்களுக்குள்ளேயே இருக்குது. அதை வெளியே கொண்டு வரது தான் ஆஸ் அ கோச்சாக என்னுடைய வேலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி த்ரூ நாட் we are blending coaching and mentoring. அதாவது கோச்சிங் அண்ட் மென்டரிங்கிற இந்த 2 கான்செப்டையுமே எவ்ரி ஜோனரில் நாங்கள் வந்து பிளெண்ட் பண்ணி கொடுக்குறோம். லைக் ஹவு டு சேனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லீடர்ஷிப் ட்ரைனிங் அந்த கம்பெனியில் நடக்குது அப்படின்னா we give leadership training as a mentoring program, and once that leadership training is over for that employees, அவங்களோட ஒரு செட் ஆஃப் கோச்சிங் செஷன்ஸ் இருக்கும், 1-to-1 கோச்சிங் செஷன்ஸ் இருக்கும், which will be a 3 session or 4 session based on the demand. ஸோ நம்ம ட்ரைன் பண்ணிவிட்டு ஓகே ஐ கிவ் சொல்யூஷன் டு யுவர் ப்ராப்ளம் அண்ட் தென் ஐ கோ அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஐ be with them and I will help them to incorporate that ideas and possibilities in their real life. ஸோ அந்த இன்கார்பரேஷனில் தான் வந்து எல்லாருமே நம்ம லேக் ஆகிறோம். நமக்கு போதுமான நாலேஜ் எல்லா பக்கம் இருந்து எடுத்துக்கிறோம், பட் அந்த நாலேஜை வந்து நம்ம ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு ஹேபிட்டாக மாற்றினா தான் we can attain our goal இல்லையா. ஸோ I particularly help people in that. So through NOT we give multiple services. The first thing is coaching. So coaching is for individuals and also for organizations. When it comes to individual coaching, you can bring up any thing for discussion. லைக் உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம் இருக்குது, டைம் மேனேஜ்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ஹேபிட்டை ட்ராப் அவுட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது, லைக் யூ வாண்ட் டு என்ஹான்ஸ் யுவர் ஸ்கில்ஸ், யுவர் சாஃப்ட் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி என்னவாக இருந்தாலும் யூ கேன் பிரிங் அப் ஃபார் டிஸ்கஷன். அண்ட் when it comes to organizational coaching, we help organizations in increasing employee engagement and we help organizations to drop out that retention rate. So in the retention rate and employee engagement, இந்த 2 ஹசில் தான் வந்து as an employer-ஆ நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு பர்சனாக இருந்ததுன்னா you can reach out to me. And coming to the next thing, we also organize retreats. ஸோ உங்களோட டே டு டே லைஃப்லேருந்து ஒரு பாஸ் அண்ட் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு ரெஜுவனேட்டிங்காக ஒரு 1 day வித்தவுட் மொபைல்ஸ், வித்தவுட் சோஷியல் மீடியா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் மைண்ட், பாடி அண்ட் சோலை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு we organize holistic wellness programs. And coming to the next thing, I am also a keynote speaker. So if you have any requirement for addressing a common public about any particular topic, you can reach out to me. என்னோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, I am an ICF trained coach. ICF in the sense International Coaching Federation, so which is a only organization which accredit coaches and train them, and that is a global body, globally recognized organization. So that is one of the major reason. And ரெண்டாவது வந்து I am specialized in interacting and connecting with people more easily. ஸோ அந்த ஒரு ரீசனால் உங்களோட ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்ல வர விஷயம், உங்களோட பெர்ஸ்பெக்டிவை என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த மாற்றத்தை லைஃப்பில் கொண்டு வரதுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீச் அவுட் மீ, ப்ளீஸ் காண்டாக்ட் மீ at 9361814346, and my link is also below. Please look into the captions. Thank you.